காலமெல்லாம் பகவத்கீதையும் சரி, பகவத்கீதை கொண்ட அந்த கொள்கையும் சரி எதிர்த்து வந்த அம்பேத்கர் அவர்களுடைய அந்த புத்தகத்தை, பகவத்கீதையை ஒரு மத நூலாக ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்களை வச்சு வெளியிட்டதே முதல்ல முன்னுக்கு பின் முரணாக தான் நான் பார்க்குறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்திய விகடனுக்கும் சரி, அதே போல் ஆதவ் அர்ஜுனனுக்கும் சரி, விஜய் அவர்களுக்கும் சரி, இந்த 3 பேருக்குமே அம்பேத்கர் பற்றிய புரிதல் 1% கூட இல்லை அப்படின்றத அந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியே அம்பலப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விகடனை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டிருக்கணும்? 25 ஆண்டுகளாக அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவராக பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்ற விசிகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை தான் வைத்து இதை வெளியிட்டிருக்கணும். ஆனால் இங்கே திருமாவளவன் அவர்களே தேவையில்லை, எங்களுக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் அவரை பெயரை கூட நீக்கிவிட்டு விஜயை வைத்து நடத்தக்கூடிய, அதுவும் எந்த விஜய், நியூயார்க் நகரத்தில் ஹாலிடேக்காக நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் படிப்பு போனதை முட்டாள்தனமாக ஒப்பிட்ட அந்த விஜயை வைத்து நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க இந்த விகடன். இந்த விஜய்க்கு ஏன் அம்பேத்கரை பற்றிய புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அம்பேத்கரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அவருக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை வச்சுருந்தாரு. அந்த வைராக்கியம் உள்ள மாணவர் தான் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாரு. உண்மையிலேயே அம்பேத்கருக்கு படிப்பு தான் வைராக்கியமாக இருந்துச்சா? அப்படி படிப்பை படித்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தும் கூட அவங்களுக்கு எதிராக அந்த சாதிய வன்கொடுமை நடந்துச்சு. அப்போ அம்பேத்கர் அவர்களுக்கு படிப்பு என்பது வைராக்கியமாக இல்லை, சாதியை ஒழிக்க வேண்டும் என்பது தான் இறுதி மூச்சு வரை அவருக்கு வைராக்கியமாக இருந்தது. அப்போ இங்கே அம்பேத்கருக்கு எது வைராக்கியம் என்பது கூட விஜய் அவர்களுக்கு தெரில. இன்னொரு பக்கம் அம்பேத்கர் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படி தான் சொன்னாங்களே தவிர யார் அதை சொன்னா? ஆதிக்க சாதி அப்படின்ற ஒரு வார்த்தையாவது விஜய் வாயிலிருந்து வந்துச்சா? இல்லவே இல்லை. சரி, அதுவாக மகாராஷ்டிரா சம்பவம் அதை கூட விடுங்க, தமிழ்நாட்டில் ஒப்பிட்டு வெங்கவேலெல்லாம் பேசுகிறாருல, அப்போ பாமக அப்படின்ற ஒரு கட்சி வந்த பிறகு தான் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நடக்குது. இந்த பாமக போன்ற கட்சிகளை மறைமுகமாக சுட்டி காட்டி விஜய் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. அப்போ அம்பேத்கருடைய கொள்கையும் சரி, அம்பேத்கர் எதற்காக போராடினார் என்பதும் சரி விஜய் அவர்களுக்கு ஒரு துளி கூட தரல. சரி, இவராவது நடிகர், நேற்று முளைத்தவர், அதனால் இவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். விசிக கட்சியில் துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனனுக்கே அம்பேத்கரை பற்றிய துளி அளவும் இல்லைங்க. ஏன்னா அம்பேத்கரை பற்றிய துளி அளவாவது ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா காஞ்சி பெரியவா ரொம்ப நல்ல சாமியார் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? பிறப்பால் ஏற்றத்தாழ்வை பார்க்கக்கூடிய ஒரு பிராமணர் வந்தால் பக்கத்தில் சேரை போட்டு உட்கார வைப்பார், ஒரு மற்றவங்க வந்தாங்கன்னா கீழே உட்கார வைப்பார், ஒரு எல்முருகன் போன்றவர் வந்தாங்கன்னா வெளியே தூரமாக அனுப்ப வைப்பார், தலைமையிசை கூட ஒரு துண்டை தூக்கி வீசுவார் தூரமாக நின்று. இப்படி பிறப்பால் ஏற்றத்தாழ்வை பார்க்கக்கூடிய ஒரு சாமியாரை நல்ல சாமியார் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதுவும் அம்பேத்கருடைய விழாவில் அதை பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் தானே. வெறும் காஞ்சி பெரியவா மட்டுமா? இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்னா அம்பேத்கருடைய சிந்தனை வேணும் அப்படின்றாரு. உண்மையிலேயே அம்பேத்கர் மன்னராட்சியை ஒழிப்பதற்கோ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அவருடைய சிந்தனையா இருந்துச்சா? கிடையாது. அவரே என்ன சொல்றாரு, நம்மளுடைய போராட்டம் என்பது சொத்துகளுக்காகவோ அதிகாரத்துக்காகவோ இல்லை, நம்மளுடைய போராட்டம் என்பது விடுதலைக்கானது அப்படின்றாரு. இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவது தான் நம்மளுடைய போராட்டம் என்று மிக தெளிவாக அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அப்போ அம்பேத்கர் அவருடைய சிந்தனை என்பது ஆட்சி அதிகாரமோ மன்னராட்சியை ஒழிப்பதோ இல்லை. ஆனால் இங்கே ஆதவ் அர்ஜுனா மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் நமக்கு அம்பேத்கருடைய சிந்தனை வேணும் அப்படின்றாரு. உண்மையிலேயே மன்னராட்சி என்பது ஸ்டாலினா அல்லது விஜயா அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அம்பேத்கர் என்ற ஒரு தலித் தலைவருடைய புத்தகத்தை ஒரு தலித் அல்லாத தலைவர் விஜய் வெளியிடுவதே மிகப்பெரிய வெற்றி அப்படின்றாரு. அப்போ இதற்கு முன்னாடி நீங்கள் திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டுருந்தீங்களே, திருமாவளவன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் அப்படின்னா தலித் தலைவரை ஒரு தலித் தலைவரை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ இங்கே அம்பேத்கருடைய புத்தகத்தை யார் வெளியிடுறார் என்பது முக்கியமல்ல, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கொள்கை என்ன, அவருக்கு அம்பேத்கரை முழுமையாக உள்வாங்கி இருக்கிறாரா, அம்பேத்கரை பற்றிய பேசு பொருளை சமூகத்தில் உருவாக்கியவரா அப்படின்றதான் பார்க்கணுமே தவிர அவர் தலித் தலைவரா தலித் அல்லாத தலைவரா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அப்போ இங்கே விகடனும் சரி, விஜயும் சரி, ஆதவ் அர்ஜுனும் சரி, இந்த 3 பேருக்குமே அம்பேத்கரை பற்றிய புரிதல் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? சரி, அடுத்து இந்த விஜயாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும், இந்த 2 பேருமே பாஜக எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு கட்சி ஆட்சி, அந்த கட்சியும் ஆட்சியும் தமிழ்நாட்டு அரசியலோடு ஒப்பிட்டு பேசுவதை பார்க்க முடிஞ்சு. விஜய் என்ன ஒப்பிட்டு பேசினாரு?
மணிப்பூரில் அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அங்கே எப்படி அந்த அரசு கேட்காம இருக்குதோ அதே போல் இங்கே வேங்கை வயலை வந்து ஒப்பிட்டு இந்த அரசு கேட்காம இருக்கு அப்படின்றாரு. மணிப்பூரையும் வேங்கை வயலையும் யாராவது ஒப்பிட முடியுமா? மணிப்பூர் என்பது அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை பாஜகவே முன்னின்று நடத்தியது. வேங்கை வயல்னா திமுக முன்னின்று நடத்தியதா? வேங்கை வயலில் ஏன் இதுவரைக்கும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, மலம் வந்து தொட்டியில் கலக்கக்கூடிய அந்த மலம் என்பது மறுநாளே கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நடமாடக்கூடிய யாரெல்லாம் நடமாடுறாங்க அப்படின்றத வச்சு போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் அந்த மலம் கலந்து பல்வேறு நாட்களுக்கு பிறகுதான் மலம் கலக்கப்பட்ட விஷயமே தெரிய வருது. இன்னொரு பக்கம் அவங்க சிசிடிவி உள்ளிட்ட எந்த ஒரு காட்சியுமே இல்லாததுனால போலீஸால் கண்டுபிடிப்பதற்கு சிரமமாக இருக்குது. இன்னொரு பக்கம் போலீஸ் சும்மா இருக்கிறாங்களா? இந்த வழக்கு எங்களால் கண்டுபிடிக்க முடியலங்க, இழுத்து மூடிடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சாரா? இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எடுக்கிறாங்க. மலத்திலிருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட தொடர்ச்சியாக இந்த கேஸை நடத்திக்கிட்டு தானே இருக்கிறாங்க. பாஜக மணிப்பூரில் எப்படி கண்டுகொள்ளாமல் விட்டாங்களோ அது போன்ற இங்கே கண்டுகொள்ளாமல் விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. அப்போ இங்கே மணிப்பூரையும் வேங்கை வயலும் ஒப்பிடுறது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது விஜய் விஷயத்தில். அப்படியே ஆதவ் அர்ஜுனனுக்கு வருவோம். ஆதவ் அர்ஜுனன் அவர் என்ன சொல்கிறாரு? நான் பிரசாந்த் கிஷோர்கிட்ட பேசினேன். மோடி அவர்கள் மத பெரும்பான்மை பேசி 2014 குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் அதே போல ஊழலுக்கு எதிராகவும் பேசி வெற்றி பெற்றாரு. இன்ன வரைக்கும் பாஜக வீழ்த்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பெருமையாக சொல்றாரு. பெருமையாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலையும் அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றாரு. எதை? குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லி மோடி சொன்னது உண்மையா? அங்கே சோனியா காந்தி குடும்பம் தான் வந்து பிரதமராக இருந்தாங்களா? மன்மோகன் சிங் தான் பிரதமராக இருந்தார். சரி, மன்மோகன் சிங்கை சோனியா காந்தி தான் இயக்குனாருன்னே வச்சுக்கிட்டா கூட சோனியா காந்தி ஏதாவது ஒரு தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியுமா? கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி நடந்துச்சு. அங்கே திமுகவையும் கேட்கணும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கேட்கணும், கம்யூனிஸ்டையும் கேட்கணும், எல்லா கட்சியும் கேட்டு தான் ஒரு முடிவே அங்கே சோனியா காந்தி அவரால் எடுக்க முடியும். அப்படின்றப்ப இந்தியாவோட குடும்ப ஆட்சி தான் நடந்துச்சு அப்படின்றத ஏற்றுக்க முடியுமா? அந்த வாதம் அடிபட்டு போச்சு. அடுத்து ஊழல். ஊழல் எதை சொன்னார் மோடி? 1,76,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2G வழக்கை தான் சுட்டி காட்டினார். அந்த 2G வழக்கே போலியானது, பொய்யானது அப்படின்னு சொல்லி ஆராசா அவர்களே விடுதலை ஆயிட்டாரு. அப்போ அந்த நேரத்தில் குடும்ப ஆட்சி ஊழல் அப்படின்னு சொல்லி பொய்யை பரப்பி நாங்கள் குஜராத்தில் பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்ற குஜராத் மாடல் என்ற ஒரு பொய்யை பரப்பி தான் ஆட்சியவே பிடிச்சாரு மோடி. இன்னைக்கு அந்த ஆட்சியை பிடிச்சதுனால 10 வருஷமாக மக்கள் எவ்வளவு பெரிய துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத நமக்கு தான் தெரியும். அந்த ஒரு மோசமான ஒரு அஜெண்டாவை தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மோடியை புகழ்ந்து பேசுறாரு. எந்த மேடையில்? அம்பேத்கர் அவர்களுடைய மேடையில் புகழ்ந்து பேசுறாரு. இது மட்டுமா? மன்னராட்சியை ஒழிக்கணும். 2026 தேர்தலில் மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதுவும் எங்க வச்சு சொல்றாரு? அம்பேத்கருடைய விழாவில் வச்சு சொல்றாரு. அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்த தேர்தலில் மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டு ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கிறாங்க. அந்த கட்சியுடைய எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சராக்குறாங்க. அப்போ எல்லாமே இங்கே அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடந்திருக்கு. அதுவும் அம்பேத்கர் உருவாக்கின அரசியலமைப்பு சட்டப்படி தேர்வான முதலமைச்சரை பார்த்து இவங்க மன்னர் ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முதல்ல வைக்கிறாரா? ஆனால் இங்கே உண்மையிலே மன்னர் என்பவர் யாருங்க? முதலமைச்சர் ஸ்டாலினா, இல்லை உதயநிதி ஸ்டாலினா, அவ திமுகவில் இருக்கக்கூடிய இன்னபிற தலைவர்களா, அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியா? யாரும் கிடையாது. உண்மையான மன்னர் யாருன்னு கேட்டால் விஜய் தான். அதற்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தற்போது வந்து இந்த பெஞ்சால் புயல் தான். இந்த பெஞ்சால் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களை எடப்பாடி போய் நேரில் போய் பார்த்தாரா? முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் போய் பார்த்தாரா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் போனாரா? அப்போ வெள்ளம் வந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக போய் அந்த மக்களுக்கு நிவாரண உதவி பொருளை கொடுக்குறாங்க. அப்படி நிவாரண உதவி பொருளை கூட ஒரு கட்சியால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட நேரில் போய் அந்த மக்களுக்கு ஆறுதலாவது சொல்லலாம். இதுதான் ஜனநாயகத்தின் வழியில் தேர்வாகக்கூடிய தலைவர்கள் வந்து செய்வது. ஆனால் மன்னர் என்ன செய்வார்? மன்னர் என்ன செய்வார் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களை அரண்மனைக்கு கூப்பிடுவார். அரண்மனைக்கு கூப்பிட்டு மாடியில் நின்றுக்கிட்டே பொற்காசுகளை தூக்கி எறிவார். கையில் கூட கொடுக்க மாட்டார், தூக்கி எறிவார். அதான் அந்த மன்னர், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வாங்கிட்டு போகணும். இதுதான் மன்னராட்சி. அப்போ இங்கே பனையூர் என்ற அரண்மனைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை வர சொல்லி நிவாரணப் பொருட்களை கொடுத்து மன்னராட்சி எப்படி இருக்கும் என்று காட்டியது யாரு? விஜய் தான், ஸ்டாலின் கிடையாது. பலரும் நினைப்பது போல இந்த நிகழ்ச்சி என்பது ஏதோ திமுகவுக்கு எதிராக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி கிடையாதுங்க. விசிகாவுக்கு எதிராக, விசிகாவை குறிவைத்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தான். ஏன்னா எப்படியாவது விசிகாவை தலித் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த விட வேண்டும், தலித்துகளுக்கு பெரிய ஒரு கருத்தியல் தலைவர் வந்துட்டார், அது விஜய் தான் அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்த வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனனும் விகடனும் விஜயும் சேர்ந்து நடத்திய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா. அதான் என்னுடைய பார்வை. ஏன்னா விஜயே இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது என்ன சொல்றாரு? திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க,
திருமாவளவன் அவர்களை வந்து அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ள முடியலையா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன குற்றச்சாட்டு? இவருக்கு அம்பேத்கர்லாம் ஒரு விஷயம் கிடையாது, அம்பேத்கரை விஷயமா நினச்சிருந்தாருன்னா அவர் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார், இவருக்கு கூட்டணி தான் முக்கியம், அதனால தான் அங்கே வராமல் தவிர்த்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக அந்த மேடையில் விஜய் வைக்கிறாரு. ஆதவ அர்ஜுனன் அதை பார்த்து ரசிக்கிறாரு. இந்த ஆதவ அர்ஜுனன் மட்டும் ஒழுங்கா ஆதவ அர்ஜுனனும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் விஜய்க்கு அரசியல் தெரியுமா, விஜய்க்கு கொள்கை தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ரெண்டு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொள்கை பேசி அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்த கட்சி எந்த கட்சியாவது அம்பேத்கரை மேடை ஏற்றிருக்கா அப்படின்றாரு. இதில் ஒரு விஷயத்தை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கிறோங்க. அதாவது விசிக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கா, அந்த கட்சிக்கு தலைவராக பெரியார் இருப்பார், அம்பேத்கர் இருப்பார், கைதம் இருப்பார். அந்த கட்சியுடைய போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட புகைப்படங்கள் இருக்கும். அந்த தலைவர்களை எல்லாம் அந்த கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். விஜய் அவர்களுடைய போஸ்டரை எடுத்துட்டீங்க அப்படின்னா அஞ்சலி அம்மாள், அம்பேத்கர், காமராஜர், பெரியார், அதே போல் வேலு நாச்சியார் இவங்களை எல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டார். இப்போ நீ ஏன் தேவரோட படத்தை போடலை, நீ ஏன் தீரன் சின்னமலையோட படத்தை போடலை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள்ட்ட போய் நம்மளால் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதுபோல தான் திமுக என்பது திராவிடர் கழகத்திலிருந்து உருவான ஒரு கட்சி. அந்த திராவிடர் கழகத்துடைய தலைவராக பெரியார் அவர்கள் இருந்தார். பெரியார் அவர்களுக்கு தலைவராக வச்சு தான் நான் அந்த கட்சியவே தொடங்குறேன் அப்படின்றது தான் ராபின்சன் பூங்காவில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசின ஒரு விஷயமே. அப்போ இங்கே பெரியார் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு உருவான கட்சி பெரியாரை தான் தலைவராக பிம்பப்படுத்தும், அதற்காக அம்பேத்கரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? அம்பேத்கர் அவர்களுடைய உயிரோடு இருக்கும்போதே பெரியார் அவர்கள் நேரடியாக போய் மேடையை பகிர்ந்து கொண்டவர். அம்பேத்கர் அவர்கள் இறந்த பின்பும் கூட அவர் உருவாக்கிய அந்த கட்சியில் வட இந்தியாவில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் பெரியார் போய் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு. அப்போ இங்கே பெரியாரோடு மேடையை பகிர்ந்த ஒரு கட்சியாக திராவிடர் கழகமும் திமுகவும் இருக்கு. சரி, இப்போ அம்பேத்கர் மேடையை எத்தனை ஆதவ அர்ஜுனன் சொல்றாருல, ராமதாஸ் அவர் வீட்டிலே அம்பேத்கருடைய சிலை வச்சிருக்கதா சொல்றாரு. ராமதாஸ் நான் தான் அம்பேத்கருடைய சிலைகளை அதிகமாக திறந்து வச்சேன் அப்படின்றாரு. அப்போ ராமதாஸை வந்து அம்பேத்கரான தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டேன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் தலித் மக்களுடைய குடிசைகளை கொடுத்தக்கூடிய வேளையில் பாமகவும் பாமக கட்சியுடைய தொண்டர்களும் ஈடுபடுறாங்கல்ல. தலித் மக்களுடைய குறி வச்சு இயங்கக்கூடிய படங்களை எல்லாம் பாராட்டி பேசுகிற ஒரு சூழலை வந்து பாமக உருவாக்குதா இல்லையா? அப்போ இங்கே அம்பேத்கரை கொண்டாடுற, அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறவங்க மட்டும் அந்த அம்பேத்கருடைய கொள்கையை உருவாங்கினது இல்லை, செயல்பாடு எப்படி இருக்கு? ராமதாஸை போல முதலமைச்சர் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ நீங்கள் வந்து தலித்துகளுடைய குடிசையில் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி திமுக தொண்டர்களுக்கு சொல்லி திமுக தொண்டர்கள் ஏதாவது குடிசையை கொடுத்திருக்காங்களா? இல்லை. இது ஒரு பாயிண்டா. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு, நீங்கள் விஜய் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்ட பிறகுதான் பார்த்தீங்கன்னா எல்லா திமுக அமைச்சர்களும் போய் அம்பேத்கரை வந்து மாலை போடுறாங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் கோஷம் போடுறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு இந்த ஆதவ அர்ஜுனா. உண்மையிலேயே ஒரு விசிகாவுடைய உண்மையான தொண்டர், விசிகாவுடைய பொறுப்பாளர் என்னங்க சொல்லுவார்? விசிகா தலைவராக திருமாவளவன் அவர்கள் 25 ஆண்டுகளாக அம்பேத்கர் அவர்களை எல்லா மக்களுக்கும் எல்லோருக்குமான தலைவராக பட்டி தொட்டிங்க கொண்டு போயிருக்கிறாரு. இவர் வந்த பிறகுதான் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அம்பேத்கரை தூக்கி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது விசிகா கட்சிக்கும் விசிகா தலைவருக்கும் மேலே உள்ள பிரியத்தின் அடிப்படையில் அது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறலாம். ஆனால் இங்கே விசிகாவுடைய துணை முதலமைச்சராக இருந்துக்கிட்டு திருமாவளவன் அவர்களுக்கு எந்த கிரெடிட்டுமே கொடுக்காம 25 ஆண்டுகால உழைப்பை குப்பையில் தூக்கி போடும் விதமாக விஜயால தான் இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் போய் மாலை போடுறாங்க, மரியாதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஆதவ அர்ஜுனா கொடுப்பதன் மூலமாக என்ன தெரிய வருது? இங்கே குறி என்பது திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் அல்ல, குறி என்பது விசிகாவுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் தான். இந்த ஆதவ அர்ஜுனா பேசுனதுல இன்னொரு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அதாவது எல்லாரும் மத பெரும்பான்மை ஜாதியை பற்றி தான் பேசுகிறாங்க, ஊழலை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஊழலால தான் என்னுடைய அம்மாவே இறந்து போனாங்க. பாருங்க, இங்கே பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம ஆதவ அர்ஜுனா. இவர் சொல்கிற அந்த பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ் யார் தெரியுமா? 2017ஆம் ஆண்டு அதிமுகவில் குருமூர்த்தி அவர்கள் RSS பிஜேபி தலையீட்டால் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தினா தெரியுமா? அந்த தர்ம யுத்தத்தை நடத்தும் போது அவருக்கு போய் ஆதரவு கொடுத்து அந்த கட்சியில் சேர்ந்தவர் தான் இந்த திலகவதி ஐபிஎஸ். இவருடைய பின்னணி எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. பிஜேபி அதிமுக என்ற கட்சியை அழிக்கணும் என்பதற்காக தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் நடத்த வைக்கும் போது யாரெல்லாம் ஓபிஎஸ் போய் பார்த்தாங்க அப்படின்றது மிக முக்கியமான பாயிண்ட். அந்த நேரத்தில் போய் சேர்ந்தவர் தான் இந்த திலகவதி ஐபிஎஸ். இவருடைய பேக்ரவுண்ட் இப்படிப்பட்டதாக
இருக்கா. இன்னொரு பக்கம் ஊழலை பற்றி பேசணும் அப்படின்றாரு. இவரே லாட்டரி தொழிலில் ஈடுபட்டவர் அப்படின்றது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட விட்டுரும், அவருடைய பர்சனல். ஆனால் ஊழல் விளக்கின கைதான ஊழல் குற்றச்சாட்டுக்கு சிறை தண்டனைக்கு உத்தரவிடப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட தலைவர் தான் ஜெயலலிதா அவர்கள். அந்த ஜெயலலிதா அவர்களை டிசம்பர் 5ஆம் தேதி அவருடைய நினைவு நாளில் போற்றி புகழ்றாரு ஆதவ அர்ஜுனா. ஆனால் அப்படி எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாத கலைஞர் அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சரி, இவங்க ஊழல் ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்றாரு. ஜெயலலிதா அவர்களைப் போல ஒரு ஊழலுக்கு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாங்களா இவங்க? கிடையவே கிடையாது. அப்போ எந்த அடிப்படையில் ஊழல் கட்சி அப்படின்றீங்க? எந்த அடிப்படையில் ஊழலை எதிர்க்கணும் அப்படின்றீங்க? எந்த ஒரு ஆதாரமாவது சொல்லுங்கள். எந்த ஆதாரமும் சொல்லாமல் போகிற போக்கில் பாஜகவை போல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை தானே இந்த குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இந்த விஷயத்திலையுமே அம்பலப்பட்டு போனாரா? இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் தலித்துகள் இவ்வளவு பேர் இருக்காங்க, 10 கோடி பேர் இருக்காங்க, ஆனால் பாருங்கள் 25% இருக்கும், ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றாரு. இதெல்லாம் யாருடைய பேச்சு? பா ரஞ்சித் அவர்களுடைய பேச்சா இருக்கு. இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய நபர் யாருங்க? திமுகவா அதிமுகவா? கிடையாது, மக்கள் தான். மக்கள் தான் எனக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற முடிவு பண்றாங்க. ஒவ்வொரு கட்சியுமே துவங்குவது என்பது அவங்க கட்சி தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக தான். இன்னைக்கு விசிக துவங்கப்படுதா? திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக துவங்கப்படுது. தாவேகா உருவாக்கப்படுதா? விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக தான் உருவாக்கப்படுது. அப்ப ஒவ்வொரு கட்சியுமே தன்னுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுது. ஆனா முதலமைச்சர் ஆகுமா வேணாமா, ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது யாரு? மக்கள் தான். அப்ப இங்க மக்கள் திமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, திமுக ஆட்சியை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா, அதே போல விசிகாவுமே தாங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வரலாம். அதே போல பாமகவுமே நாங்க ஆட்சிக்கு வரலாம்னு வரலாம். அன்புமணி ராமதாஸ் கூட அப்படிதான் வந்தாரு, மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு. ஆனா மக்கள் அங்கீகரிக்கல. அப்ப மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய விஷயத்த நாங்க இவ்வளவு % இருக்கோம், எனக்கு நீ எதுவுமே தரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தான் முதல்ல தலித் ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டும்னு சொன்னாரா? எங்க சொன்னாருன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா அவர் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லல. சரி, இப்படி சொல்றாருல ஆதவ அர்ஜுனன், விஜய் அவர்களை 2026 தேர்தலில் தாவேகா சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக திருமாவளவன் அவர்களை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்க சொல்லுங்க பாப்பா. அறிவிப்பாரா? ஒரு தலித் ஒரு முதலமைச்சர் ஆக்குவாரா? இல்லை அவருடைய கட்சியிலேயே தலித் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து இவர் தான் என்னுடைய முதலமைச்சர் வேட்பாளர், நான் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவாரா? கட்சி ஆரம்பிச்சதே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆரம்பிச்சவரை, பிஜேபி ஆட்சிக்கு எதிராகலாம் கட்சி ஆரம்பிக்காம பிஜேபி ஆட்சியை பிடிச்ச பிறகு கட்சி ஆரம்பிச்சவரை பார்த்து தலித் முதலமைச்சர் ஆகும்னு சொன்னார் அப்படின்றது எவ்வளவு பெரிய கேடுகட்ட உண்மைக்கு மாறான ஒரு ப்ரமோஷனா இருக்கு பாருங்க. திமுக தனி தொகுதியில மட்டும் தான் கொடுக்குறாங்க, பொது தொகுதியில நிப்பாட்ட மாட்டாங்க, ஜாதியை பார்த்து தான் கணக்கு பண்ணி அவங்க வேட்பாளர் நிறுத்துறாங்க, இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஆதவ அர்ஜுனன். நான் ஏன் கேட்குறேன்னா, இதை திமுக பார்த்து மட்டும் ஏன் கேட்குறீங்க? விசிகா, நீங்கள் இருக்கக்கூடிய விசிகாவிலேயே திருமாவளவன் அவர்கள் தனி தொகுதியில் நிற்காம பொது தொகுதியில் நிற்கலாம்ல, ரவிக்குமார் அவர்கள் தனி தொகுதியில் நிற்காம பொது தொகுதியில் நிற்கலாம்ல. ஏன் அவங்க தனி தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எங்க வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்கதான் அவங்க நிற்பாங்க. திமுக விசிகா மட்டுமல்ல, எல்லா கட்சியும் அப்படிதான். ஒரு கட்சி நம்ம எந்த இடத்துல நின்றா ஜெயிக்க முடியுமோ அந்த இடத்துல தான் நிற்க முடியும். நம்ம போய் புரட்சி பண்றேன் அப்படின்ற பேர்ல நமக்கு வாக்காளர்கள் இல்லாத இடத்துல போயிட்டு நான் நின்று எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நிற்பதற்கு இங்க யாரும் புரட்சி பண்ண வரல. தேர்தல் அரசியல் என்பது வெற்றி தோல்வியை வச்சு தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். வெற்றி தான் இங்கே மிக முக்கியமாக பெறக்கூடாதனால தான் கூட்டணி என்பது அமைக்கப்படுது. அப்போ இங்கே எந்த கட்சியாக இருந்தாலுமே, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, விசிக இருந்தாலும் சரி, பாமக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எப்படி வெற்றி பெற முடியும் என்ற கணக்கு போட்டு தான் வேட்பாளர் தேர்வு செய்வார்களே தவிர, நீ இப்படி தான் நிற்கணும் அப்படி தான் நிற்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே தலித்துகளுக்கு பொது தொகுதியை கொடுக்க மாட்டாங்க, தலித்துகளை அவங்க தனி தொகுதியெலாம் அடைக்கிறாங்க அப்படின்ற எண்ண ஓட்டம் திமுகவுக்கோ ஸ்டாலினுக்கோ இருந்துருச்சு அப்படின்னா, 2021 கூட்டணி பேசும்போது விசிக கட்சிக்கு பொது தொகுதியில் கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அங்கே இங்கே ஆளூர் சானவாஸ் அவர்களோ SS பாலாஜி அவர்களோ வெற்றி பெற்றது எந்த இடத்துல? பொது தொகுதியில் தான் வெற்றி பெற்றாங்க. அப்போ விசிகா பொது தொகுதியில் வெற்றி பெற வைத்திருக்கிறது. விசிகான்ற ஒரு தலித் கட்சி நீங்கள் பிம்பப்படுத்துறீங்க, ஆனால் விசிகா என்ற கட்சி பொது தொகுதியிலையும் வெற்றி பெற முடியும் என்று காட்டிட்டாங்க. அப்படி வெற்றி பெற வச்சது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுக தொண்டர்களும் தானே. நீங்கள் என்னங்க தனி தொகுதியில் போட்டியிடாமல் நீங்கள் எங்கே பொது தொகுதியில் வர்றீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் விசிகாவை தோக்கடிச்சாங்களா? இல்லை, வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே தலித்துகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் சாதி ரீதியாக கொடுக்கணுன்ற எண்ண ஓட்டம் திமுகவுக்கோ திமுக தொண்டர்களுக்கோ திமுக தலைவர்களுக்கோ இருந்தால் விசிகாவுக்கு பொது தொகுதியே கொடுத்திருக்க மாட்டார்கள். நீங்கள் என்னங்க தனி தொகுதியில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அப்படி தான் நடந்துச்சா? இல்லை. அப்போ முழுக்க முழுக்க விஜய்க்கான ஒரு ப்ரமோஷனாக தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா
விழாவை ஆதவ் அர்ஜுனோட விகடனும் சேர்ந்து நடத்தி இருக்கிறாங்க. இந்த விழாவிலேயே விசிகாவை தலித்துகளை இவங்க பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியதோடு திமுகவும் தலித்துகளுக்கு எதிரான கட்சி என்ற பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. உண்மையிலேயே 1969ஆம் ஆண்டு குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கியது யாரு? கலைஞர் அவர்கள் தான். குடிசையெல்லாம் பற்றி எரியுது, பாஸ்பரஸை தருவிட்டு எரிய விடுறான் அப்படின்றக்காண்டி அண்ணா அவர்கள் அவங்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ணா அவர்கள் இறந்த பிறகு அந்த நினைவை நனவாக்கியவர் யாரு? கலைஞர் அவர்கள் தான். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக தலித் மக்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் தான். அதே போல இடஒதுக்கீடு 16% 18% மாற்றியது கலைஞர் அவர்கள் தான். அதே போல தலித் மக்கள் எல்லாம் கீழே தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெருவுக்குள்ள முடக்கி வச்சு பொது வழியில் கூட அவங்க நடக்க முடியாமல் இருக்கும்போது சமத்துவம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி எல்லாரும் அதுல இருக்கணும், எல்லாரும் ஒரே பாதையில் நடந்து போகணும் என்ற திட்டத்தை உருவாக்கியவர் யாரு? கலைஞர் அவர்கள் தான். அப்போ இங்கே திமுக தலித்துகளுக்கு எதிராக செயல்படுதான்னு கேட்டால் இல்லை. அப்புறம் ஏன் திமுக அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, தலித்துகளை திமுக தலித்துகளாக நடத்தவில்லை, பொது தலைவராக நடத்துகிறது அப்படின்ற எண்ண ஓட்டத்தினால தான் எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஆராசாவையும் சரி கோவி செலியனையும் சரி இவங்க தலித் தலைவராக பார்க்குறாங்க. ஆனால் திமுகவும் சரி திமுக தொண்டர்களும் சரி ஆராசா அவர்களையும் கோவி செலியன் அவர்களையும் திராவிட இயக்க தலைவராக பார்க்குறாங்க. இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்முருகனுக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டு பாருங்க, நாங்கள் தலித் தலைவர் ஒருத்தரை அமைச்சராக்கிட்டோம், நாங்கள் தலித் தலைவர் ஒருக்கு தமிழ்நாட்டில் தலைவராக்கிட்டோம், பாருங்க திரௌபதி முர்மு பழங்குடி அவரை நாங்கள் குடியரசுத் தலைவராக்கிட்டோம், ராம்நாத் கோவிந்த் தலித் அவரை குடியரசுத் தலைவராக்கிட்டோம், அப்துல் கலாம் ஒரு முஸ்லீம் அவரை குடியரசுத் தலைவராக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசக்கூடிய கட்சி தான் பாஜக. ஆனால் இங்கே ஆராசா அவர்களை நாங்கள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக்கிட்டோம், ஆராசா அவர்களை நாங்கள் எம்பி ஆக்கிட்டோம், கோவி செலியன் அவர்களை நாங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக்கிட்டோம், பட்டியல் சமூக மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அல்லது இன்னப்பிற திமுக தலைவர்களோ சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. ஏன்னா இங்கே சாதி பார்த்து எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க. அந்த காழ்ப்புணர்வு தான் தொடர்ச்சியாக திமுகவை பட்டியல் சமூகத்திற்கு எதிராக பேச வைக்குது. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனன் என்ன சொல்றாரு? திருமாவளவன் அவர்களை தலித் பகுதிகளுக்கு மட்டும்தான் பிரச்சாரத்தை கூட்டிட்டு போனாங்க, வேற பகுதியில் கூட்டிட்டு போல அப்படின்றாரு. ஆனா உண்மையிலே என்னங்க நடந்துச்சு? தேர்தல் பிரச்சார சமயத்தில் விசிகாவுடைய கொடியை மட்டும் அவுக்குறாங்க. அதாவது திமுக கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள்லாம் இருக்கு, பிளாஸ்டிக்லையும் சரி கொடியாகவும் சரி, அதில் விசிகாவை மட்டும் பறிக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது என்னங்க பண்ணாரு? திமுக தொண்டை கீழே போட்டுட்டு விசிகாவுடைய துண்டை தன்னுடைய தோளில் போட்டுக்கிறாரு. கீழே தொண்டர்கள் வச்சிருக்க அந்த கொடியை விசிகாவுடைய கொடியை வாங்கி தன்னுடைய கைகளில் ஏந்தி அசைக்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் இதில் கொடுக்க வராரு? நீ விசிகாவுடைய கொடியை அகற்றினால் நான் அந்த விசிகா கொடியும் துண்டையும் என்னுடைய மேலே போட்டுக்கிறேன், என்னுடைய கையில் அந்த கொடியை பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பது எதனால? உண்மையிலேயே விசிகாவை தலித்துகளுக்கு மட்டும்தான் அடையாளப்படுத்தணும், தலித்துகள் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும்தான் அவரை பிரச்சாரம் பண்ண கூட்டிட்டு போகணும் அப்படின்ற உதயநிதி ஸ்டாலின் எல்லோருக்கும் முன்னால அந்த கொடியை தூக்கி பிடிப்பாரா? பிடிக்க மாட்டார். அப்போ இங்கே கொடியை அகற்றியதற்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உதயநிதி அவர்கள் கொடுப்பதன் மூலமாகவே இது போன்ற குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதா? அப்ப இந்த ஆதவ் அர்ஜுனனும் சரி விஜயும் சரி விகடனும் சரி 3 பேரும் கூட்டாக இருந்து கொண்டு இப்படி ஒரு மோசமான அரசியல் நிகழ்ச்சியை அதுவும் அம்பேத்கருடைய பெயரில் நடத்தியிருக்காங்க அப்படின்றதான் யதார்த்த உண்மை. ஏன்னா உண்மையிலேயே அம்பேத்கருக்காக இந்த விழா நடத்தியிருந்தாங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு குடும்பம் ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு சினிமா துறையை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டார். விஜயை போய் நீங்க வேங்கையலுக்கு போங்க, உங்களுடைய பிரபலம் தான் இதெல்லாம் மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அப்போ முழுக்க முழுக்க விஜய்க்கான ப்ரமோஷன் விசிகாவுக்கு வைக்கப்பட்ட குறி, அதற்கு பகடைக்காக திமுக பயன்படுத்தப்பட்டது அப்படின்றதான் யதார்த்த உண்மை. அப்போ இங்கே விசிகாவுடைய ரவிக்குமார் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, எப்படி விசிகாவை திமுக கோட்டையிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக ரஜினியை ஒரு கும்பல் இறக்கினார்களோ அதே கும்பல் தான் தற்போது விஜயையும் இறக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, அதான் யதார்த்த உண்மை. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதோ முதலமைச்சர் ஆக்குவதோ அதெல்லாம் எந்த நோக்கமும் இல்லை. தன்னுடைய கட்சி கூட்டணி கூட அவர் அழைக்க மாட்டார். அவருடைய ஒற்றை நோக்கம் திமுக கூட்டணியிலிருந்து விலக வைக்க வேண்டும் விசிகாவை அப்படின்றதான். அது அவருடைய நோக்கம் இல்லை, மேலேருந்து இயக்குறாங்கல்ல விஜய, அவங்களுடைய நோக்கம். அது ஒருபோதும் நிறைவேறாது அப்படின்றத மிக தெளிவாக ஸ்டேட்மெண்ட்டாக விசிகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறோம் அப்படின்ற அறிவிச்சிட்டாரு.